சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் புசி ஆனந்தை சந்தித்த பின் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வருவதை காணலாம். திரு ஆனந்த் அவர்களை சந்தித்தோம். அவர்களுடன் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் அவர்களையும் சேர்த்து சந்தித்தோம். பிறகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், ஜான் அவர்கள். எங்களுடைய நோக்கம், இந்த சந்திப்பின் நோக்கம், இந்த சந்திப்பு என்பது இதற்கு முன்பு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்த நேரத்திலே நான் அடுத்த முறை வருகின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர் பாசன திட்டங்களை பற்றி பேச வேண்டும், ஒரு தேதியை இருவரும் சேர்ந்து ஒதுக்குவோம் என்று கோரிக்கைக்கு இணங்க கடந்த வாரம் இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்தோம், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்தோ, அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதில் நாங்கள் இப்போ பேசிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரி குண்டார் திட்டம் என்பது அந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற காவிரி உபரிநீர் திட்டம். அங்கே தென் மாவட்டங்கள் மக்கள் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கை. இந்த திட்டம் மிக மிக மெதுவாக செயல்படுத்தப்படுகிறது. 2008 அறிவித்தோம், இன்னைக்கு ஒரு 3 விழுக்காடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் திட்டத்தை பற்றி பேசணும். அது இல்லாமல் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சுவாமி அன்புமணி அவர்களுடைய அங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இதை பற்றியும் விரிவாக பேசியிருக்கிறோம். சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது நம்முடைய வைத்தி அவர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி அவர்கள், சோழர் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் மிக செழுமையான பகுதியாக இருந்தது. இன்றைக்கி அதிக அளவில் வறட்சி. ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கொள்ளிடமாறு, காவிரியின் கொள்ளிடமாறு கிளை அங்கே செல்கிறது. ஆனாலும் அங்கே குடிப்பதற்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அதை பற்றி பேசணும். எப்படி ஒரு ஏரியில் தண்ணி நிரம்பிச்சுன்னா, சேரன்மாதேவி ஏரி, கரிவெட்டி ஏரி, செம்பிமாதேவி, சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியில் அப்படி அடுத்த ஏரிக்கு போய் வீராணை ஏரி வரைக்கும் அந்த தண்ணிக்கு போகும். இதெல்லாம் சாதாரணமாக செய்கின்ற ஒரு திட்டங்கள். அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம். இதுதான் இதுக்கு முன்பு இருந்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொன்ன மறக்க முடியாத ஒரு வசனம். அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்பவே நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். ஆனால் இன்றைக்கி அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டம் நிறைவடையலை. ஒரு சின்ன திட்டம்தான், அதை பற்றியும் பேசணும். அதன் பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2, இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. I don't want to call it a failure, but it is not a success.
அதில் வந்து பாதி தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு, அதனால் முழுமையாக சேரல. அதுக்கு திட்டங்கள், அதாவது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் நல்லார் திட்டம், அங்கேருந்து அந்த டேம் டனல் வழியாக இங்கே கொண்டு வரணும், கேரளாட்ட பேசி ஒட்டுமொத்த அந்த பகுதியில் செழுமை ஆக்கலான்னு திட்டம். அப்புறம் வந்து காவிரி வலதுகரை திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், படுதலா திட்டம், தென்பெண்ணை பாலார் இணைக்கிற திட்டம், தென்பெண்ணை செய்யார் இணைக்கிற திட்டம், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்களை பற்றி விரிவாக பேசணும். நல்ல ஒரு கருத்தால் ஏற்றுக்கிட்டாங்க, அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இந்த அரசு செய்து வருகிறது என்று நான் என்னால் சொல்ல முடியும். அதை ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லை, நிச்சயமாக அடுத்தடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ண போகிறோம். நிதி ஆதாரம் இல்லை. அதாவது கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் மேலாண்மையில், நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதது தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்குறேன். துரோகம்னு சொல்கிறது பெரிய வார்த்தை அது, ஆனாலும் தோல்வியாக நான் பார்க்குறேன். The biggest failure of the Dravidian parties in the last 6 years in Tamil Nadu is not investing in water management and water irrigation schemes. இதில் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது.